என்னுடைய சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்னுடைய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சேஃபாக இருங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி எங்கள் செடியில் புதுத்தடர்கள் அழகாக எடுத்து வருது, ஆனால் கருகிருது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டுக்களே விரிய மாட்டேங்குது, இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சம்மரில் நான் ரோஜா செடிக்கு செஞ்ச முக்கியமான விஷயம் என்ன அப்படின்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் காமிக்க போகிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செடி வச்சு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமே ஆயிடுச்சு. ஸோ இது மேலே இருக்க மண் இருக்கும் இல்லைங்களா, அதனுடைய சத்துக்கள் எல்லாமே அந்த வேர் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சப்பட்டு சத்துக்கள்லாம் கொஞ்சம் போயிருக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால் நான் ஃபுல் செடியுமே அந்த வேறு பாட்டுக்கு மாற்ற போகிறது கிடையாது. ஸோ மேலே இருக்க மண்ணை மட்டும் கொஞ்சமாக நான் இப்போ எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக என்ன சேர்த்தலாம் அப்படிங்கிறது காமிக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு மண்ணை எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவும் எடுக்கல. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருந்தது, கொஞ்சம் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வேறு என்ன மாதிரி அதுக்கு சத்து கொடுக்கக்கூடிய பொருட்கள்லாம் சேர்த்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த சம்மரில் மல்ச்சிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. இது நம்ம எது வேணால் பண்ணலாம். அந்த மண் காயாமல் இருக்கிறதுக்கு நான் இப்போ பார்த்திங்க அப்படின்னா கொக்கோ பிட்டு எடுத்திருக்கேன். இல்லைனா வெங்காய சருகு சேர்த்தலாம், இலை சருகுகள் சேர்த்திக்கலாம், அப்படின்னா மரத்தூள் இருக்குது இல்லைங்களா, அதை கூட நீங்கள் மேல் மண் மேலே அப்படி போட்டு விடலாம். ஸோ உள்ளே இருக்க அந்த வேர் பகுதி அந்த சன்லைட் ஓவராக அடிக்கும்போது, டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும் பொழுது வேர் பாதிக்கப்படாமல் இருக்கும். ஸோ இப்போ நான் கொக்கோ பிட் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஈக்குவல் பார்ட்டாக எடுத்துக்கலாம். கொக்கோ பீட் நீங்கள் ஒரு சட்டி எடுக்கிறீங்க அப்படின்னா, நல்ல செம்மண்ணாக கிடச்சிதுன்னா நீங்கள் ஒரு சட்டி எடுத்துக்கலாம். செம்மண் கிடைக்கல அப்படின்னா நம்ம தோட்டமண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஈக்குவல் பார்ட்டாக எடுத்துக்கோங்க. இதோட நான் என்ன எடுத்துக்கிறேன், இதில் பார்த்தீங்கன்னா மண்புழு உரம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ரோஜா செடிகளுக்கு மட்டும் கிடையாது, எல்லா செடிகளுக்குமே ஒரு சூப்பரான ஒரு ஃபர்டிலைசர்னே சொல்லலாம். ஸோ இது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பழைய சாணி குப்பையெல்லாம் கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை கூட நீங்கள் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு மாதிரி சேர்த்திக்கலாம். புது சாணத்தை சேர்த்திடாதீங்க. இப்போ வெப்பநிலை ரொம்ப அதிகமாக இருக்கு இல்லைங்களா, டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாக இருக்கிறதுனால சாணம் புதுசாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வேர் சுட்டுடும். ஸோ செடி பட்டு போன மாதிரி ஆகிடும். ஸோ இதில் நம்ம இப்போ மண்புழு உரம் சேர்த்திக்கிறேன். நீங்கள் என்னடா மண்புழு உரம் இப்படி ரொம்ப ஒரு மாதிரி கெட்டியாக இருக்குன்னு நினைக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த திடக்கழிவு மேலாண்மைகள் மூலமாக மண்புழு உரம் தயாரிப்பாங்க இல்லையா, அந்த அண்ணா இது கொண்டு கொடுத்தாங்க எனக்கு. செடிக்கு போடும்போது நல்லாவே செடி நல்லா கருகருன்னு நல்லா தளதளன்னு வளருதுங்க. ஸோ நான் இதை எடுத்துக்கிறேன் இன்றைக்கி. இதோட வேறு என்ன சேர்த்தலான்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான பொருள் சேர்த்திக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வேப்பம் புண்ணாக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா போன்மீல், அடுத்தது பார்த்தீங்கன்னா சூடோமோனாசஸ் தான். ஸோ வேப்பம் புண்ணாக்கு ரொம்ப அதிகமாக நம்ம சேர்த்து தேவை கிடையாது. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். போன்மீல் பவுடரும் பார்த்தீங்க அப்படின்னா அது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். சூடோமோனாஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்திருக்கேன். ஸோ இது எல்லாமே இந்த மண் கலவையில் நம்ம கொட்டிடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், இதில் புது மண் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதை சேர்த்திக்கோங்க. இதிலே பார்த்தீங்கன்னா 2 முட்டையோட ஓடு நல்லா உடச்சி வச்சிடறேன். நீங்கள் பவுடர் பண்ணி கூட நீங்கள் செடிகளுக்கு கொடுத்துக்கலாம். நான் அந்த ஆரஞ்சு தோல் இருக்குங்களா, அது இந்த வாழைப்பழத்தோலை நல்லா காய வச்சு கொஞ்சம் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன். ஸோ மண் கலவை நல்லாவே ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நான் மேல் மண்ணாக இப்போ போட்டுவிட போகிறேன். இப்போ இந்த மண் மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கொக்கோ பீட் போட்டு நான் மல்ச்சிங் மாதிரி பண்ணிவிட போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்பவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் கண்டிப்பாக மல்ச்சிங் பண்ணி விடணும். இப்போ செடிக்கு நல்லா தண்ணி கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி கொடுத்ததுமே நல்லா கடகடன்னு இறங்கிருச்சு உள்ள. ஸோ
ஸோ இந்த சம்மரில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி செஞ்சுட்டு வரும் பொழுது நம்ம செடி வந்துட்டு பாதிக்கப்படாமல் நல்லாவே தளதளன்னு தளர்ந்து வளரும். பூக்களும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸில் வந்து எடுத்து வருது. இப்போ ஒரு ஃபஸ்ட்டு பிங்க் கலர் செடி வந்து காமிச்சேன் இல்லைங்களா, அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி தான் பண்ணிவிட்டேன். ஸோ சூப்பரான க்ரோத் வந்து இருக்குது. பூக்கள் வந்து நார்மல் சைஸை விட நல்ல பெருசாகவே இருக்குது. நிறைய முட்டுக்கள் வந்து வச்சுது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து உங்கள் செடிகளையும் ரிசல்ட் இருந்தது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா குட்டியை லைக் கொடுங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஐடியா எதுவாக இருந்தாலும் தாராளமாக சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.